சுக்கு பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் லாவண்யா. இன்னைக்கு நம்ம நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருப்பவர் ஜோதிடர் ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஸோ இன்னைக்கு எபிசோட்ல ஜோதிடம்னா என்னன்னே தெரியாதவங்க பல பேர் இருப்போம். நிறைய விதமான டவுட்ஸ் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்கா சில விஷயங்கள் பத்தி நம்மளுக்கு தெரியாது. இது சயின்ஸா இல்ல மூட நம்பிக்கை என்னன்னே தெரியாது. ஸோ ஜோதிடர் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். இதுதான் இன்னைக்கான எபிசோட். வாங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். மற்ற ஜோசியர்களுக்கும் உங்களுக்கும் என்ன சார் வித்தியாசம்? ஒன்னும் வித்தியாசம் இல்ல. எல்லா ஜோசியரும் நீங்க வந்து ராஜநாடி அப்படின்னு ஒரு ராஜநாடி அப்படிங்கிறது நாடி அப்படிங்கிறது பொதுவாக நாடி என்பது ஜோதிடத்தினுடைய தமிழ் பெயர். ஜோதிஷம் அப்படிங்கிறது சமஸ்கிருதம், நாடிங்கிறது தமிழ். நான் எங்களுடைய தாத்தா பேர் ராஜகோபால் அப்படிங்கிறதுனால அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்ததுனால அந்த மெத்தடை நான் வந்து ராஜநாடின்னு முறைப்படுத்தி அதை நான் சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கும் ஆர்டினரி ஜோசியத்துக்கும் பாரம்பரிய ஜோசியத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, அவங்க லக்னாதிபதி, 2ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதினு பேசுவாங்க. அவங்க தசாபுத்தி நட்சத்திரங்கள் எல்லாம் வச்சு பேசுவாங்க. நான் வந்து எதையுமே பேசாமல் நேரடியாக கிரகங்கள் இருக்கக்கூடிய பொசிஷன், அதனுடைய கோச்சார நிலையில வச்சு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்ன ஆகுன்றதை கணிப்பேன். அதில் பாரம்பரியத்திலையுமே பியூரா ஜோசியம் பார்க்குறவங்க, பாரம்பரியம் பார்க்குறவங்க பரிகாரம் சொல்ல மாட்டாங்க. இந்த இடையில வந்தவங்க, கொஞ்சம் பழகிட்டவங்க, கொஞ்சம் பிஸ்னஸ் மோட்டிவாக போகிறவங்க பரிகாரம் சொல்லுவாங்க. இப்போ ஒவ்வொரு கோயில்லையுமே வந்து அங்கே இருக்கக்கூடிய குருக்கள் இங்கே இருக்கிற ஜோசியரோட ஒரு டைப் வச்சுருப்பாங்க. நீங்கள் ஆளன்னு சொல்லுங்க, நாங்கள் உங்களுக்கு 30% கமிஷன் தரோன்னு பேசிலாம் இருக்கும். இந்த மாதிரி நான் போக விரும்பலை. அதனால் எனக்கு நான் சொல்லித்தரதுனால பியூராக சொல்லித்தரலாம். என்ன ஜோசியம் இருக்கோ அதை நான் அப்படியே சொல்லித்தரேன். இது வந்து நான் கற்றுக்கிட்டது, நிறைய புக்குகளை கலெக்ட் பண்ணது, நிறைய இடங்களில் படித்து நான் பண்ணிக்கிட்டது. இதில் எது பெஸ்ட்டாக இருக்குது, பக்காவாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஏபிசிடி படிக்கிறீங்க, எல்லா லெட்டரும் படிக்கிறீங்க, ஆனால் இதோட அடிப்படை எல்லா மொழிகளையும் படித்து எல்லா விஷயத்திலையும் படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு எதுக்கு தேவையோ அவ்வளோது மட்டும் தெரிஞ்சுட்டா போகணும். அந்த தேவையை மட்டும் நான் சொல்லி கொடுத்துட்றேன். அப்போ பலன் சொல்கிறதுக்கு தேவையான தகவல்களை நான் சொல்லி கொடுத்துறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அனுபவப்பட இப்போ நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க, உங்களுக்கு ஒரு கேமரா ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிறப்ப நீங்கள் உட்காந்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வர என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் 4 கேமரா பார்ப்பீங்க, 4000 கேமரா பார்ப்பீங்க, 5000 செட்டிங்ஸ் பார்ப்பீங்க, லைட்டிங்கை பார்ப்பீங்க. அப்போ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் ஃபஸ்ட்டு இனிஷியலாக உள்ளே போகிறதுக்கு நிறைய ஜோசிக்காரங்களுக்கு தடையாக இருக்கும். இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய ஜோசி கிளாஸஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் படித்தேன், 3 வருஷம் படித்தேன், 8 வருஷம் படித்தேன், பலன் சொல்ல தெரியலன்னுவாங்க. என்கிட்ட வந்து 1 வாரம் படித்தா பலன் சொல்லிடலாம். ஏன்னா நான் வந்து உங்களை எது பலன் சொல்ல கொண்டு வரும்ன்றதை எனக்கு தெரியும். அதை நான் சொல்லிக் கொடுத்துறேன் ஈஸியான்றதுனால. என்கிட்ட ஒரு 2000 பேர் படிக்கிறாங்க. அவங்க ஓரளவுக்கு ஒரு 600-700 பேர் தொழில்முறையாக ஜோசியம் பண்ணுறாங்க. நான் இதை ஈஸியாக சொல்லிக் கொடுத்துருவேன். அப்போ ஜோசியம் எதில் முக்கியம், எதை ஹேண்டில் பண்ணணும், எதை பார்க்கணும், எது தேவை, இது மட்டும் நான் சொல்லிக் கொடுத்துறேன். இந்த பரிகாரம் சொல்கிறது, இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை நான் என்ன பண்ணிட்டேன்னா அதுலேருந்து எடுத்துடுறேன். இதில் எனக்கும் பிரச்சனை இருக்குது. ஏன்னா வரவங்க எல்லா கேள்வியும் கேட்டு இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு கேட்பாங்க. எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை, ஓகேங்களா? ஏன்னா நடக்கிறது இல்லை. இப்போ இத்தனை வருஷமாக கடவுளை கும்பிட்டு நம்மளுக்கு ஒன்றும் நடக்கலை. அப்போ கடவுள் செய்யலன்னு இல்லை, ஒரு நம்மளுக்கு அது கும்பிட்றதுனால நடக்காமல் கூட இருக்கலாம் இல்லையா? நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் டிசைன் பண்ணி தானே விட்டுருக்காரு, எல்லாத்தையும் சரியாகத்தான் படைத்திருக்கிறார். நம்ம வந்து அந்த படைப்பு பிடிக்காம என்ன செய்யறோம், முறையிடுறோம். அவ்வளவுதானே தவிர அது முறையிடுறதுக்காக ஒரு மாற்றணும்னு அவசியம் இல்லை. நம்ம பிள்ளை அழுகிறதுக்காக, அனுபவம் பெறதுக்காக தான் அந்த சம்பவமோ இந்த அவ்வளவுதான். அப்ப அது கொடுக்குறாரு. அப்ப நம்ம போய் அழுது என்ன பண்றது? அது மட்டும் இல்லாம நம்ம எதுக்கு அழுகிறோம்னா, நம்மளுக்கு பொண்டாட்டி இல்ல, புள்ளை இல்ல, கார் இல்ல, பைக்ல இருந்து அழுகிறமே தவிர ஒரு நல்ல விஷயம் இல்லைன்னு எவனும் அழுது கிடையாது. சுயநலமா தான் யோசிக்கிறோம். ஆமா. அப்ப வந்து நம்ம அது தவறா கூட இருக்கலாம். அப்ப கடவுள்கிட்ட நம்ம எதுவுமே கேட்க தேவையில்லை. இப்ப எனக்கு இன்னைக்கு காலைல கூட ஒருத்தவங்க கேட்டாங்க, எனக்கு இந்த நட்சத்திரமா குழப்பமா இருக்கு அப்படின்னா எதுக்குன்னு கேட்டேன். போய் வழிபாடு பண்ணுறது, ஏன் சாமிக்கு ஒரு நட்சத்திரம் தெரியாதான்னு கேட்டேன். சரிங்களா? சும்மா போய் நின்னாலே போதும், நீ யாருன்றது சாமி பார்க்காதா அப்படின்ற. அப்ப சாமி மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை. அப்ப நட்சத்திரத்தை சொன்னாதான் சாமிக்கு தெரியுன்ற மாதிரி இருக்கிறப்ப இது வந்து நம்மளுடைய நம்பிக்கை. அவ்வளோ இது வந்து நம்பிக்கையை நான் குறை சொல்லலை. எங்கேயுமே நம்பிக்கையோ, மக்களுடைய நம்பிக்கையோ, மக்கள் வழிபடுறதுனால வாழ்க்கை மாறுன்ற நம்பிக்கையை நான் குறை சொல்லலை. அது நீங்கள் கும்பிடுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனால் இந்த கடவுளை கும்பிட்டு இந்த மாதிரி ப்ராசஸில் பண்ணால் தான் இப்படி நடக்கும்னு ஒரு ஜோசிக்காரர் சொல்கிறாருன்னா அதை நம்பாதீங்க. ஏன்னா அது அவர் பிஸ்னஸ்க்காக பண்ணுறாரு. அவர் வந்து வாழ்க்கையை மாற்ற முடிஞ்சாதான் முதல்ல என்ன செய்யணும், அவருடைய வாழ்க்கை என்ன செய்யணும், மாறணும். முதல்ல யாரும் மாற்றுறதில்லை. அவங்கவுங்க அப்படி இப்படியே வாழ்றாங்க. இன்னும் 50 ரூபா ஜோசிக்காரர் 50 ரூபா தான் ஜோசியம் பாக்குறாரு இல்லைங்களா? அவர்கிட்ட 500 கோடி ரூபாய்க்கு பிசினஸ் பண்ண மேல போயிட்டான். இவர் கடைசி வரைக்கும் இன்னும் 50 ரூபாய் உருட்டிட்டு இருக்காருன்னா அவர் யாரும் அவருடைய கேட்டா அவர் என்ன சொல்லுவார், எனக்கு கர்மான்னு சொல்லுவார். அப்ப அவனுக்கு என்னன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல தெரியாது. எனவே ஜாதகம் என்பது சில கிரக நிலைகள் அடிப்படையில. இதுலயே வந்து உங்களுக்கு சோழி பிரசனம்னு இருக்கு. சோழியை போட்டு ஜாதகம், வெத்தலையை போட்டு ஜாதகம், இதெல்லாம் வந்து கைரேகைங்கிறது கஸ்த சாஸ்திரம், ஜோசியம் இல்ல, அது வேற துறை. ஆனா ஜோதிடத்தை போன்ற ஒரு துறை, ஓகேங்களா? இந்த கிளி ஜோசியம், சோழி பிரசனம் இதெல்லாம் வந்து என்னன்னா ஜோசியத்தை போலவே ஒரு 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 என்னன்னா ஒரு சீட்டு குலுக்கி போட்டு பாக்குற மாதிரி. ஒரு நம்மளுக்குள்ள மேல ஒரு சக்தி இருக்குது, நம்மளுக்குள்ள ஒரு சக்தி, சில விஷயங்கள் நம்ம அந்த சக்தியை செஞ்சு கொடுக்கும், காட்டி கொடுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அடிப்படையில் செய்யறத தவிர இதுக்கு லாஜிக் கிடையாது. டேரட் ரீடிங் அதெல்லாம் சொல்லுவாங்க, கார்டெல்லாம் வச்சு, அதுவும் லாஜிக் கிடையாது. அது வந்து ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னால
இத்தாலியில வந்து காடு விளையாண்டவனுங்க வந்து என்ன செஞ்சதுங்க, சீட்டு விளையாடுறானுங்க. அந்த சீட்டு விளையாடுறவனுங்களாம் சில கொஸ்டின் வரும்போது நான் இந்த சீட் எடுத்தா இது ஜெயிச்சிடும் நம்பிக்கிட்டு நம்மளே செஞ்சிருக்கோம் இல்லையா. 2 பேர் 5 பேர் என்ன செய்வோம்னா ஓடி போய் அந்த மரத்தை வந்து பாஸ் ஆயிரும் ஓடுவோம். அதே மாதிரி இந்த எருக்கம் பூச்செடியில வெடிச்சா பாஸ் ஆயிடுவோம். அது மாதிரி அப்புறமா வந்து இந்த ஏதோ ஃபிளேம்ஸ் போடுறது பேர் இந்த மாதிரி லாஜிக்ல செய்யப்பட்டது இத்தாலியில வந்து. அப்ப இது எதுவுமே உண்மை கிடையாது. எது உண்மை கிடையாது இல்ல, இது லாஜிக் கிடையாது. லாஜிக் கிடையாது ஓகேங்களா. இப்போ ஒரு பேப்பர்ல எழுதி போட்டு எடுக்கிறோம், அது எப்படி உண்மையாகும்? நான் வந்து ஐஏஎஸ் ஆகனா நம்ம 2 பேர் எழுதுறோம், நான் ஐஏஎஸ் ஆகனா ஐபிஎஸ் ஆகனா பேப்பர்ல எழுதி போட்டு எடுக்கிறோம், என்ன வரும்? அது என்ன வரும்? ஏதாச்சும் ஒண்ணு வரும்ல. அப்ப நான் ஆயிரம்னா என்ன? அதுக்கு நீங்க படிச்சு உழைச்சாதானே வரும். நான் சொல்றது அப்ப நான் அதுக்கான வாய்ப்பு இருந்து எல்லாம் பண்ணி அதெல்லாம் டைம் இருந்தாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக அது செய்யறோம். ஆனா இது ஜோசியங்கிறது அது இல்லை. ஜோசியங்கிறது நீங்க நினைச்சாலும் நினைக்காட்டினாலும் அது நடக்கிறத சொல்லும். நான் சொல்றது புரியுங்களா? இப்போ வந்து பேப்பரை நம்ம 2 பேர் எழுதி மாற்றி போடுறோம், அது சரியா இல்லாமல் போகலாம். ஆனால் ஜோசிங்கிறது நீங்கள் நினைச்சாலும் நினைக்காட்டினாலும் பார்த்தாலும் எனக்கு ஜோசியத்து மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா உன் நம்பிக்கையே தேவையில்லையே. ஆனால் உன்னுடைய விதி நடந்துகிட்டே தான் இருக்கும். ஜோசியங்கிறது வந்து உங்களுடைய விதியை கண்டுபிடிக்கிறது. அப்போ எனக்கு வந்து ஸ்கேன் எடுக்கிறது மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னால் ஸ்கேன் எடுக்காட்டினா நோய் வராதா என்ன? ஸ்கேன் வந்து நோயை கண்டுபிடிப்பதற்கான ஒரு, அதுபோல ஜாதகம் என்பது உங்களுடைய வாழ்க்கையை கண்டுபிடிப்பதற்கான கருவியை தவிர இது உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தல. நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா கிரகங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. கிரகத்துக்கும் வாழ்க்கைக்கும் தொடர்பு இல்லை. கிரகம் அது பாட்டுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு. அதை வச்சு நம்ம கணிதங்கள் தான் செய்யறோமே தவிர கிரகங்கள் இங்கே இது பண்ணல. நிறைய பேர் சனிக்கு பிரித்தி பண்ணு, செவ்வாய்க்கு பூஜை பண்ணுவாங்க, அப்படிலாம் பண்ணி யூஸ் இல்லை. சரிங்க சார், இப்போ என்னோட ஜாதகத்தை நீங்க பாக்குறீங்க, என்னோட ஜாதகத்துல வந்து ஒரு பெரிய விஷயம் ஒண்ணு நடக்க போறது நெகட்டிவா. ஸோ அப்படி நீங்க சொல்லிட்டீங்க, எனக்கு அதை பத்தியே யோசனையா இருக்கும். அப்ப நான் அந்த இதுவும் எப்படி டேக்கிள் பண்ணி வெளில வருது அதுக்கான அது வந்து நாங்கள் சைக்காலஜிக்கலா நாங்கள் புரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா. சில விஷயங்களை சொல்றது வேற மாதிரி சொல்லுவோம். இன்னொரு 6 மாசத்துல ஒரு பெரிய சிக்கல்ல மாட்ட போறீங்க, அதுக்கு நீங்க இப்படிலாம் உஷாரா இருக்கணும்னு சொல்லுவோமே தவிர அந்த சிக்கல் நடக்கத்தான் செய்யும். கண்டிப்பா நடக்கும் ஓகேங்களா, நடக்கத்தான் செய்யும். அதை உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுல என்ன மேட்டர்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போகுது அப்படின்னா என்ன செய்யணும்னா உங்களுக்கு மருத்துவ தேவைகள், மருத்துவ சிகிச்சைகள் பெருசா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி சொல்லிடுங்க, பணத்தை சேமிச்சு வச்சிருங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்ப மருத்துவம் வராம இருக்கிறதுக்கு சொல்றாங்க. உங்களுக்கு தெரியும் என்ன ஆக போகுது அந்த அளவுக்கு. அதாவது நான் சொல்றது இப்படிதான், இந்த ஆஸ்பத்திரிக்கு தான் அவங்க தூக்கிட்டு போவாங்க, இந்த இடத்துல அறுப்பாங்கன்னு தெரியாது. இவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுதுன்னு தெரியும். அப்ப ஏதோ மருத்துவ சிகிச்சைகள் நடக்க போகுதுன்னு தெரியும். அப்ப நீங்க அந்த இடத்துல கொஞ்சம் மருத்துவத்துக்கு காசு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெரிய சிகிச்சையா இருக்கலாம். அப்ப என்ன மாதிரி உங்க குடும்பத்துல நோய்கள் இருந்துச்சுன்னு பாக்குறப்ப இந்த நோய்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம அனுமானிச்சு சொல்லுவோமே தவிர அது சிலருக்கு 1 மாசம் பின்னால 1 மாசம் முன்னால. ஏன்னா நம்ம கணிதம் தானே செய்யறோம். அப்போ ஒரு துப்பாக்கியில சுடுறோம், துப்பாக்கியில சுட்டா கரெக்டா சுடும் தானே, அப்புறம் எதுக்கு போட்டி வைக்கிறான்? துப்பாக்கியில் சொன்னால் கரெக்டாக சொல்கிறது எதுக்கு போட்டுக்கிறேன்னா மாறும், கணிதங்கள் மாறும், கோணங்கள் மாறுன்றப்ப நாங்கள் செய்யக்கூடிய கணிதங்கள் 3 மாதம் பின்னால் முன்னால் நடக்கலாம். அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு பண விஷயங்களில் மாட்டிக்க போகிறீங்க, ஏதோ தொழில் மாட்டிக்க போகிறீங்க, ஏதோ கேஸ் வரப்போகுது, வேலை இழக்க போகிறீங்க எல்லாம் சொல்லுவோம். சிலர் அக்செப்ட் பண்ணுவாங்க, சிலருக்கு அக்செப்ட் பண்ண தெரியாது, சிலர் முன்கூட்டி பயப்படுவாங்க. எதாக இருந்தாலும் நாங்கள் ரொம்ப சீரியஸான விஷயம்னா சொல்ல மாட்டோம். இப்போ ஒரு பொண்ணு ஜாதகம் வருது, 2 கல்யாணம் ஆக போகுது, 18 வயசில் வரப்போகுதுன்னா சொல்ல மாட்டோம். அப்போ இந்த பொண்ணுக்கு ஏதோ குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, உங்கள் குடும்பத்தில் யாருக்காச்சும் 2 கல்யாணம் ஆயிருக்கான்னு கேட்குறப்ப ஆமாங்க எங்கள் தங்கச்சிக்கு ஆயிருக்குன்னு அவங்க அப்பா சொன்னார்னா அப்போ இந்த பொண்ணு யார்ட்டையும் பழகாமல் கொள்ளாமல் பத்திரம் பார்த்துங்க, கல்யாண வாழ்க்கையில் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்கன்னு சொல்லி அனுப்புவோம். அது அந்த வயசு வரும்போது என்கிட்ட கேளுங்க நான் சொல்லுவேன்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியமும் இல்லை. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா நான் ஜோசிக்கார்ட்ட போனேன் அவர் சொல்லவே இல்லைன்னு வாங்க. அவர் சொல்லியிருப்பாரு அவங்க. ஆமாங்க. இப்போ வேற ஒன்றும் எனக்கு வந்து கனடால இருந்து ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையனுடைய அம்மாவும் அந்த மருமகளும் இங்கிருந்து ஃபோன் அடிக்கிறாங்க எனக்கு. அப்போ நான் ஜாத்தை பார்த்துட்டு யார் யார் கூட இருக்கான்னு கேட்குறேன். அந்த அம்மா யாரும் இல்லை சொல்லுங்கங்குது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா உன் பையனுக்கு வேற 2வது திருமணம் ஆகிற மாதிரி இருக்குமா எதுவும் பார்த்தோன்னா அப்படிலாம் இல்லை, கூட பிறந்தவங்க எண்ணிக்கையெல்லாம் சொல்லுங்குது. சும்மா டெஸ்ட் பண்ண. அப்போ என்னன்னா தெரியாது இல்லையா. அப்புறம் ஒரு 6 வருஷம் கழிச்சுட்டு அந்த பையன் எனக்கு ஃபோன் அடிக்கிறாரு. நீங்கள் எங்கள் அம்மா கிட்ட பேசிக்கிறீங்க, இப்போ எனக்கு டிவோர்ஸ் கேஸில் போயிட்டு இருக்கு, என்ன செய்யன்னு கேட்குறாரு. இப்போ உனக்கு 2 கல்யாணம் தான் ஆகணும் உங்கள் அம்மாட்ட சொன்னான்ல. அப்போ சொல்லும் பொழுது சில விஷயங்களை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அல்லது அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா டிவோர்ஸுங்கிறது கல்யாணம் தாலி கட்டுறனைக்கே லேபிள் போட்டு தாலி கட்டுவாங்க, டிவோர்ஸ் ஆகிறதில்ல தாலின்னு. அன்னைக்கு நல்லா இருப்பாங்க, 2 புள்ள பெற்றுக்குவாங்க, சூப்பராக இருப்பாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு என்ன செஞ்சுக்குவாங்க. அப்போ அன்னைக்கு தான் அவங்களுக்கு புரியும் இது டிவோர்ஸில் போய் நிற்க போகுதுன்றது. ஆனால் நாங்கள் முன்னால் கல்யாணத்துக்கு முன்னாலே சொல்லியிருப்போம் அவங்களுக்கு, அவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க, இல்லைன்னா அவங்க அதை கடந்து போயிடுவாங்க. சார் அடுத்த விஷயம் சொல்லுங்கள் சார், ஃபினான்ஸ் எப்படி இருக்குது சார்ன்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்களால அதை ஏற்றுக்க முடியாது. இப்போ ஒரு பையனும் ஒரு பொண்ணும் காதலிக்கிறாங்க, 2 பேரும் அவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி இப்போதைக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா ஜாதகம் பார்க்கும்போது ஒத்து வராது, கண்டிப்பா வந்து யாராவது ஒருத்தர் தவறிடுவாங்க, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லுவீங்க. அது உண்மையிலேயே நிறைய கேஸ் என்னன்னா 2 பேரும் வரும்போது புதனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரமா இருந்தா, அப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. அப்ப அதை புதன்கிறது காதல், அப்ப அதோட சேர்ந்த கிரகம் வக்ரமா இருந்தா என்ன பலன் வரும்? காதல் புட்டுக்கும்னு இருந்தாலுமா. அப்ப காதல் புட்டுக்கும். அப்ப இந்த ஜாதத்தை பாக்குறப்ப உங்களுக்கு காதல் நிலைக்காதுன்னு சொல்றோம். என்ன சார் நான் கேட்கிறாரு, நீங்க வந்து இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவீங்க,
அந்த பொண்ணை டிவோர்ஸ் பண்ணிட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி இந்த பொண்ணை அப்போ கல்யாணம் பண்ணியிருக்குன்னு சொல்கிறேன் ஒரு ஆளுக்கு. ஓகேங்களா? அந்த ஆள் வந்து சிரிச்சிட்டு போனார். ரொம்ப நாள் கழிச்சு அவர் அந்த அந்த இந்த பொண்ணுக்கு டிவோர்ஸ், இந்த ஆளுக்கு டிவோர்ஸ், இப்போ 2 பேரும் கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்டு வராங்க. காரணம் என்ன? புதனோட சேர்ந்த கிரகம் வக்ரம், சுக்கிரனோட சேர்ந்த கிரகம் வரைக்கும், குருவோட சேர்ந்த கிரகம். அப்போ 3மே நடந்திருக்கு. அப்போ காதல் பிரேக் ஆயிருக்குது, திருப்பி கல்யாணம் பிரேக் ஆயிருக்கு, திருப்பி பழைய காதலே வந்திருக்கு, இவருக்கு 2வது கல்யாணம் ஆயிருக்கு. இந்த பொண்ணு ஏற்கனவே திருமணமானவனை கல்யாணம் பண்ணணும், இந்த பக்கம் பொண்ணுக்கு விதி. அவ எல்லா விதிகளும் கிளப் ஆயிருக்கு. ஆனால் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு 10 வருஷம் வெயிட் பண்ணணும் இல்லையா? இப்போ எனக்கு ஒருத்தர் திருச்செந்தூரில் இது சூசைட் பண்ணிக்கிற மைண்ட் செட்டில் உள்ள கடலுக்குள்ளே போயிட்டு அங்கேருந்து ஃபோன் அடிக்கிறார். சார் நான் காலியாக போகிறேன், கடைசியாக உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னால் நீங்கள் அப்படிலாம் ஆக மாட்டீங்க அப்படின்னு. என்ன பிரச்சனை? ஒய்ஃபுக்கு எனக்கு பிரச்சனை, குழந்தை இல்லைன்றப்ப உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கும். அந்த பெண் குழந்தைலாம் பிறந்ததுக்கப்புறம் 4 வருஷம் கழிச்சு உங்கள் அம்மா உங்கள் பேரில் வீட்டு கேஸ் போடுவாங்கன்னு சொல்கிறேன். அந்த ஆள் சிரிச்சுக்கிட்டு சரி சார் நீங்கள் சொல்கிறதுக்காக நான் வீட்டுக்கு வரேன் சார், எனக்கு மைண்ட் இல்லை பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டார். 4.5 வருஷம் கழிச்சு எங்கள் அம்மா என் மேலே கேஸ் போட்டிருக்குன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணுறாரு. அப்போ என்னன்னா இது எனக்கு பெருமையெல்லாம் இல்லைங்க, இது மாதிரி நிறைய. ஏன்னா ஒரு இதில் நிறைய டெய்லியை 10-15 ஜாதகம் பார்க்குறப்ப டெய்லி ஏதாச்சும் ஒரு விஷயம் புரிஞ்சுட்டே இருக்கும். இது பெருமைக்காக இல்லை, நீங்கள் கேட்டதுக்காக சொல்கிறேன். அப்போ புரிதல்ங்கிறது வந்து அவருக்கு நான் சொல்லும் பொழுது அந்த விஷயங்கள் புரியாமல் இருக்கும். ஒருத்தன் அந்த சிச்சுவேஷனில் இருக்க மாட்டான், அது நடக்கணும்னு அவன் யோசிக்க கூட மாட்டான், ஆனால் நடந்துடும். அது மாதிரி நிறைய இப்போ உங்கள் வாழ்க்கையிலும் சரி என் வாழ்க்கையிலும் சரி, நீங்கள் நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த இடத்துல உட்காரணும்னு நீங்கள் படித்ததில்லை, சரிதான் இல்லைங்களா? படிக்கும்போது உங்களுடைய கனவுகள் வேறையாக இருக்கும். நீங்கள் இந்த இடத்துல வரும்போது கனவு இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க, இன்னும் 5 வருஷம் கழிச்சு நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. என்ன வேணாலும் நடக்கலாம். இதை நீங்கள் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் 5 வருஷம் கழிச்சு இந்த தேதியில் என்னைக்கு எங்கே இருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ இது தெரியாத வாழ்க்கை. அப்போ இந்த வாழ்க்கை எங்கே போய் முட்டிக்கிட்டு நிற்கும்னு நம்மளுக்கு தெரியல. அப்போ ஸ்மூத்தாக போயிட்டா பிரச்சனை இல்லை, ஆனால் ஸ்மூத்தாக போகிறதுல நிறைய பேருக்கு வாழ்க்கை இல்லைங்களா? நம்ம வாழ்க்கை ஸ்மூத்தாக போகிறதில்ல, எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரக் ஆகி ஓடுது. அப்போ வாழ்க்கை மேலே பயம். இந்த பயத்தை போக்குறதுக்கு எந்த துறையும் இல்லை ஜோசியத்தை தவிர. அப்போ ஜோசியத்துறை அதுக்காக தான் உதவுது உங்களுக்கு. அப்போ இந்த ஜோசியத்துறை எதுக்கு உதவுதுன்னா, என் லைஃப் இப்படியே கொண்டு போயிடுவேனா, எங்கேயாவது ஸ்ட்ரக் ஆகணும், எப்படி ஸ்ட்ரக் ஆனால் எப்போ திருப்பி ஸ்டார்ட் ஆகும் வண்டி, எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்கிட்டு ஜாதகத்துக்கு ஓரம் போட்டணும். ஒரு மனிதன் ஜாதகத்தை அவனுடைய வாழ்நாளில் ஒரு 4 தடவைக்கு மேலே எடுத்து பார்க்கக்கூடாது. அதுக்கு மேலே எடுத்து பார்த்தான்னா அவன் ஜாதகம் சரியில்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஜாதகம் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தன் ஜாதகத்தையே பார்க்கவே இல்லை வாழ்க்கை ஃபுல்லாக அப்படின்னா அவன் ஜாதகம் சூப்பர் ஜாதகம்னு அர்த்தம். அடிக்கடி எடுத்து பார்த்துட்டே இருக்கானா அவன் டுபாக்கூர் ஜாதகம்னு அர்த்தம்.